வணக்கம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வரை வெள்ளி முதல் வியாழன் வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். விக்னேஸ்வராய நமக. ஓம் காகமுதண்ட சித்தரே போற்றி போற்றி. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குல தெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இவ்வாரத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதினருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே நவகோள்களுக்குரிய ரத்தினங்கள், எந்திரங்கள், மாலைகள் மற்றும் ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, கருங்காலி மாலை போன்றவைகள் பூஜிக்கப்பட்டு எளிய விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. விருப்பப்படுகிறவர்கள் எங்களை அணுகலாம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இனி இவ்வாற கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்க்கலாம். ஆண்டுகோள்களை பொறுத்தவரை ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரமாகவும், கேது பகவான் கன்னி ராசியிலும், சனீஸ்வர பகவான் கும்ப ராசியிலே ஆட்சியாகவும், ராகு பகவான் மீன ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். மாதக்கோள்களை பொறுத்தவரை கடக ராசியிலே செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று தற்பொழுது வக்ரமாக இருக்கின்றார். சூரியன் புதன் விருச்சிக ராசியிலே இருக்கின்றார்கள். இவற்றிலே சூரியனாகப்பட்டவர் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி மாலையன்று விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். எனவே இவ்வாரத்தில் மார்கழி பிறக்கின்றது. புதனாகப்பட்டவர் விருச்சிக ராசியிலே அமர்ந்திருக்கின்றவர் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகின்றார். அதுவரை அவர் விருச்சிக ராசியிலே வக்ரமாக இருக்கின்றார். சுக்கிரனாகப்பட்டவர் மகர ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார். நாள் கோளை பொறுத்தவரை சந்திர பகவான் வாரத்தின் ஆரம்ப நாளாகப்பட்ட டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி அன்று மேஷ ராசியிலே பரணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். அதன் பிறகு மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் போன்ற 4 ராசிகளில் இவ்வாரத்தில் சஞ்சாரம் செய்வார். டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வியாழன்று கடக ராசியிலே சந்திர பகவான் ஆயில்யம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டமம் பெறுகின்ற ராசிகள் என்று பார்க்கின்ற பொழுது கன்னி ராசி, துலாம் ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி போன்ற ராசிகள் சந்திராஷ்டமத்தை இவ்வாரத்தில் பெறுகின்றார்கள். இதுவே இவ்வாரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். இனி நாம் உங்களுடைய ராசிக்குரிய பலாபலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை காணலாம். மேஷ ராசிக்குரிய இவ்வார கோச்சார நிலைகளை பார்க்கவிருக்கின்றோம். அதன் பிறகு இறுதியாக இவ்வாரத்தில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே,
இவ்வாரத்தை பொறுத்தவரை யோகாதிபதியான சந்திர பகவான் ராசியிலும், பிறகு குருவோடைய சேர்க்கையும், 3ல் வந்து அமர்வதும், பிறகு 4ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று சந்திரனோடு செவ்வாயோடு சேர்க்கை ஏற்படுகின்ற நிலை. எனவே இவ்வாரம் முழுவதும் உங்களுக்கு சந்திரன் யோகத்தை தரக்கூடியவராக இருக்கின்றார். லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற சனி யோகத்தை தருவார். 8ல் சூரியன் அமர்ந்திருந்தாலும் சூரியனோடு கிரகம் சேர்க்கை பெற்றிருப்பதால் பாதிப்பில்லை. புதன் இருக்கின்றார். ஆகையால் புதன் மறைந்த புதனாக நல்ல தனத்தை கொடுக்கவர். சூரியனாகப்பட்டவர் உங்களுக்கு 15ஆம் தேதி 9க்கு செல்கின்றார். பிதுர்காரகன் பிதுர்ஸ்தானத்தில் அமர்கின்றார். இருப்பினும் அவர் உங்களுக்கு 9ல் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 10ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை. பொதுவாக சூரியன் கோச்சார ரீதியாக 8, 9 போன்ற இடங்களில் அமர்வது யோகத்தை தருவதல்ல. ஆனால் கோச்சார வேதியடிப்பில் இவ்வாரத்தில் சூரியனால் எவ்விதத்திலும் பாதிப்பு இல்லை. இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு கேது 6லும் சனி லாபத்திலும் அமர்ந்திருப்பது யோகத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. எவ்விதத்திலும் அந்த யோகம் முழுமையாக கிடைக்கக்கூடிய வகையாகவும் தடைகள் எவையும் இல்லை. ஆகையால் இந்த வாரம் எடுக்கின்ற முயற்சிகள் தைரியமாக எடுங்கள், அவற்றில் உங்களுக்கு வெற்றி இருக்கின்றது. இருப்பினும் குரு யோகாதிபதி 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் வக்ரமாக இருப்பதனால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் வேண்டும். யாருக்கும் ஜாமீன் தற்பொழுது போடாதீர்கள். பண முயற்சி எடுக்கின்றபோது சில தடைகளை எதிர்கொள்வீர்கள். இருப்பினும் 11ல் இருக்கின்ற சனி அவற்றை எல்லாம் முறியடித்து உங்களுக்கு வெற்றியை தருவார். எனவே துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது இவ்வாரம் உங்களுக்கு லாபத்தில் சனியும் 6ல் கேதுவும் இருப்பதனால் எண்ணிய காரியங்களிலே முயற்சியிலே தடைகள் இல்லை. அவற்றிலே உங்களுக்கு வெற்றி இருக்கின்றது. ராசியாதிபதியான செவ்வாய் 4ல் அமர்ந்திருந்து நீச்சம் பெற்றாலும் அவர் தற்பொழுது வக்ரமாக இருப்பதனால் நற்பலன்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். சுக்கிரனும் செவ்வாயும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வது பிருகு மங்கள யோகம் என்கின்ற யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. உங்களுடைய செல்வாக்கு இவ்வாரத்தில் உயரும். முயற்சிகள் ஜெயம் உண்டாகும். எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரம் ஏற்றத்தை பெறும். லாபம் இருக்கின்றது. இந்த வாரத்தில் எந்த ஒரு காரியத்திலும் உங்களுக்கு நிறைந்த தனம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குருவும் புதனும் ஒருவரை ஒரு பார்த்துக் கொள்வது உங்கள் முயற்சியை தைரியப்படுத்தும். 3ஆம் இடத்துக்குரிய புதன் பகவான் வக்ரமாக இருப்பதால் முடிவுகளை விரைவாக எழுப்பீர்கள். அந்த முடிவும் தைரியமாக இருக்கும். அவற்றில் தன்னம்பிக்கை இருக்கும். எனவே தொழில் வியாபாரம் இந்த வாரம் நல்ல ஒரு லாபம் பெறக்கூடியதாக இருக்கும். உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் 8ல் இருக்கிறார், பாதிப்பில்லை. இருப்பினும் உயர் அதிகாரியிடம் பழகுகின்ற பொழுது சில முக்கிய முடிவுகள் எடுக்கின்ற பொழுது அவருடைய கருத்துக்கு நீங்கள் செவி சாய்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். ஆனாலும் குருவும் சூரியனும் பார்த்துக் கொள்கின்ற அந்த யோகம், 5க்குரிய சூரியனும் 9க்குரிய குருவும் பார்த்துக் கொள்கின்ற யோகம் உங்களுக்கு வெற்றியை தான் தரும். இருப்பினும் பேச்சில் காரம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது நல்லது, கோபம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. ஆனால் பெண்களுக்கான பலனிலே திருமணமான பெண்களுக்கு குடும்பஸ்தானத்தில் குரு இருப்பது சிறப்பென்றாலும் வக்ரம் இருக்கின்றார். ஆகையால் சில விஷயங்களிலே மனதில் ஒரு அழுத்தம், பேச்சிலே கோபம் இவையெல்லாம் இருக்கும். கணவன் மணி உறவிட விவாதத்தில் எந்த விதத்திலும் பிரச்சனைகளோ சஞ்சலங்களோ இல்லை. ஏனெனில் உங்களுக்கு சுக்கிரனும் செவ்வாயும் ஒருவர் பார்த்துக் கொள்கின்ற அந்த யோகம். இருப்பினும் குழந்தைகள் விஷயத்தில் படிப்பிலே கொஞ்சம் கோபப்படுவீர்கள். அரையாண்டு தேர்வு நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் இப்பொழுது இருப்பதனால் அவற்றில் கவனம் செலுத்துவது நல்லதுதான். இருப்பினும் கோபம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். திருமணம் ஆகாத பெண்களுக்கு குருவும் வக்ரமாக இருக்கின்றார். சுக்கிரனும் 10ல் இருக்கிறது சிறப்பல்ல. எனவே இவ்வாரத்தில் திருமண முயற்சி நல்ல ஒரு சாதகமான பதில்லாதவாறே இருக்கின்றது. காதல் என்று பார்க்கின்ற போது காதலித்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்கள் செவ்வாய் சுக்கிரன் ஒருவரை பார்த்துக் கொள்வது அன்பு அதிகரிக்கும். காதல் விஷயத்தில் எந்த விதத்திலும் இந்த வாரத்தில் கவலை இல்லை. அன்பை பரிமாறிக்கொள்வீர்கள். மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். காதலை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு சந்திரன் சாதகமாக இருக்கின்ற இவ்வாரம் காதலை நீங்கள் தாராளமாக வெளிப்படுத்தலாம். நல்ல பதிலே உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறை சுக்கிரன் 10ல் இருப்பதனால் சில விஷயங்கள் முடிவுகள் எடுக்கின்ற போது தடைகளை சந்திப்பீர்கள். படைப்புகள் வெளியிடுவதில் கொஞ்சம் குறுக்கீடுகள் இருக்கும். அதுவும் மழையாகவும் இருக்கலாம். இருப்பினும் இந்த வாரம் கலைத்துறையில் சாதகமற்ற வாரமாகவே அமைந்திருப்பது படைப்புகளை வெளியிடுவதே. அரசியல் என்று பார்க்கின்ற சூரியன் 8ல் அமர்ந்திருப்பதும் பிறகு 9க்கு செல்வதும் சிறப்பல்ல. இந்த வாரத்தை பொறுத்தவரை அரசியலிலே ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலைகள் இருக்கும். ஆனாலும் புதிய பதவிகள் போன்றவற்றை பெறுவது இழுப்பறையே இருக்கும்.
இறுதியாக மாணவ கண்மணிகள் புதன் 8ல் இருப்பதும் குருவும் புதனும் ஒருவரை ஒரு பார்த்துக்கொள்வது கல்வியிலே மேன்மை இருக்கிறது, தேர்வு நடந்து கொண்டிருக்கும், அவற்றில் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைகளும் மற்றும் மகிழ்ச்சிக்குரிய உங்களுடைய செயல்களும் இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியே. இதுவே மேஷராசிக்குரிய வார கோச்சார பலன். இனி நாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துடைய தாராபலம் கொண்ட சிவநாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. ரிஷபராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு இவ்வாரத்தில் தாராபலம் கொண்ட சிவநாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள ரிஷபராசி அன்பரிலே, ராசியாதிபதியான சுக்கிர பகவான் 9ஆம் இடத்தில் மிக அற்புதமாக அமர்ந்து குருவோடைய பார்வையும் செவ்வாயுடைய பார்வையும் பெறுவது உங்களுக்கு நன்மையும் யோகத்தையும் வெற்றியும் மனதில் உற்சாகத்தையும் சுறுசுறுப்பையும் கொடுக்கும். இருந்தாலும் உங்கள் ராசியை குரு வக்ரமாகவும் 7ஆம் இடத்தில் புதன் வக்ரமாக ராசியோடு புதன் தொடர்பு 7ஆம் பார்வையாக பெறுவதும் வக்ரகிரகங்களுடைய ஆதிக்கம் ராசி மீது அமைகின்றது. எனவே அழுத்தமில்லாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. சின்ன விஷயத்தை கூட மனதை கொஞ்சம் குழப்பிக் கொள்வீர்கள். சூரியன் 7ல் இருந்து ராசியை பார்ப்பதனால் உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கொஞ்சம் குளிர் போன்ற தொல்லைகள் இவை எல்லாம் இருக்கும். மனம் உருவாக அவர் உஷ்ணமாகவே இருக்கும். அவசரப்படுவீர்கள் பல விஷயங்களிலே. இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திரன் ராசிக்கு வருவதும் 3க்கு செல்கின்ற யோகமாக இந்த வாரம் சந்திரன் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கின்றார். அதே சமயத்தில் 10ல் சனி அமர்ந்திருப்பதும் உங்கள் ராசிக்கு 11ல் ராகு இருப்பதும் இந்த வாரத்தை பொறுத்தவரை மிகுதியான நற்பலன்களையும் பலத்தையும் கொடுக்கும். பொருளாதார முன்னேற்றத்தை அடைவீர்கள். எனவே ராசியிலே குரு அமர்ந்திருக்கின்ற வக்ரகதி உங்களுக்கு நன்மைதான். ஏனெனில் கெட்டவன் அவர் உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரனுக்கு. அவர் வக்ரம் அடைவது கெட்டவன், கிட்டிலும் யோகத்தை நீங்கள் அடைவீர்கள். எனவே துறை ரீதியாக என்று பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரம் 10ஆம் இடத்துக்குரிய சனி 10ல் அவர் மிக பலமாக ஆட்சி பெற்றிருப்பதும் சனிக்கு 10ஆம் இடத்தில் யோகாதிபதியான புதன் அமர்ந்திருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் சீரான முயற்சிகள், அதில் தடைகள் இல்லை, வெற்றிகள். எந்த ஒரு காரியத்திலும் கொஞ்சம் அவசரப்படுவீர்கள், அது வேண்டாம். மற்றபடி இந்த வாரம் உங்கள் உழைப்பை அதிகப்படுத்துவீர்கள். அவற்றுக்குரிய அங்கீகாரத்தையும் ஆதாயத்தையும் நீங்கள் அடைவீர்கள். எனவே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமான வாரம். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கிறது, லாபம் அதிகரிக்கும். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற வாரத்தை பொறுத்தவரை சூரியன் 7 மற்றும் 8க்கு செல்கிறார். பொதுவாக 7ல் சூரியன் இருக்கின்ற பொழுது சூரியனோடு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இல்லை. புதன் இருக்கிறார். 15ஆம் தேதி அன்று சூரியன் உங்களுக்கு 8க்கு செல்கிறார். அதுவும் சிறப்பல்ல. பொதுவாக சூரியன் 8ல் இருக்கின்ற பொழுது சூரியனோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இல்லை. தனுசு ராசியிலே சூரியனோடு இந்த வாரத்தில் எந்த ஒரு கிரகமும் சேர்க்கை பெற மாட்டார்கள். பொதுவாக சூரியன் 8ல் இருக்கின்ற போது ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். சூரியன் அதிகாரத்தை செலுத்தக்கூடிய ஆளுமை திறனை காட்டக்கூடிய வார்த்தையிலே அவை நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள். எனவே உத்தியோகம் என்று வருகின்ற பொழுது உயரதிகாரியிடம் கொஞ்சம் பொறுமையாக பேசுவது நல்லது. 8ல் சூரியன் அட்டமத்தில் அமர்வதனால் அவருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு சாதகமற்றதாக இருக்கும். எனவே சில முடிவுகள் எடுக்கின்ற பொழுது நிதானம் மற்றும் கவன சிதறில்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. சூரியன் 8ல் அமர்வதனால் அவை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி ராசியாதிபதி உங்களுக்கு 9ல் சுக்கிரன் மிக பலமாக இருப்பதினால் இந்த வாரத்தில் சூரியனால் பெரிய அளவில் சஞ்சலங்கள் இல்லை. வார்த்தையிலே மட்டும் நிதானம் வேண்டும், கோபம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசியிலே குரு வக்ரமாகவும் 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் வக்ரமாகவும் இருப்பதனால்
திருமணமான பெண்கள் குடும்பத்தில் சின்ன பிரச்சனைகளை பெரிதுபடுத்துவீர்கள். சில சமயங்களில் கோபம் படுவீர்கள். அவற்றினால் நீங்கள் மற்றவர்கள் மீது அதிகமான அழுத்தத்தை காட்டுவீர்கள். சண்டை கூட வர வாய்ப்பு இருக்கிறது. எனவே குரு புதன் வக்ரகதியாக இருப்பது ராசியை தொடர்பு பெறுவதனால் திருமணமான பெண்கள் 7லே புதன் வக்ரமாகவும் ராசியிலே குரு வக்ரமாக இருப்பதனால் கணவன் மனைவியிடையே அன்பு காட்டுவது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தவரை சில சமயங்களில் பொறுமை இழப்பீர்கள், கவனம் தேவை. திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை, ஆனால் குரு வக்ரம், சுக்கிரன் சாதகம் 9ல் இருப்பது. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை திருமண முயற்சியிலே நல்ல வரன் அமையக்கூடிய ஒரு யோகம் இருக்கின்றது. ஆகையால் இந்த வாரம் பெற்றோர்கள் முயற்சிக்கலாம். காதல் என்று பார்க்கின்ற பொழுது காதலித்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்கள் சுக்கிரன் மிக சாதகமாக இருக்கும் செவ்வாயோடு தொடர்பை பெறுவது உங்களுக்கு நல்லது. காதல் விஷயத்தில் கவலைகள் இல்லை, அன்பு பரிமாறிக்கொள்வீர்கள். சில சமயங்களில் கோபப்படுவீர்கள், ஆனாலும் இந்த வாரத்தில் பாதிப்பு எவையும் இல்லை, சந்திரன் சாதகமாக இருப்பதால். காதலை வெளிப்படுத்தலாம் என்ற எண்ணம் கொண்ட அன்பர்கள் இந்த வாரத்தில் தாராளமாக நீங்கள் காதலை வெளிப்படுத்தலாம். அவர் நல்ல வாரமாகவே இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. ஆகையால் தாராளமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உகந்த வாரமே இந்த வாரம். கலைத்துறை என்று பார்க்கின்ற ஒரு சுக்கிரன் சாதகமாக இருக்கின்றார், பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார், பிரச்சனை இல்லை. இந்த வாரத்தில் கலைத்துறையிலே படைப்புகள் இல்லை, தடைகள் இல்லை, வெற்றியே இருக்கின்றது. சுக்கிரன் மிக அற்புதமாக இருப்பதால் நல்ல பெயர் புகழ் பணம் சேரும். அரசியல் என்று பார்க்கின்ற சூரியன் சாதகம் இல்லை. உங்கள் ராசிக்கு அவர் 7 மற்றும் 8ல் அமர்கின்ற நிலை அரசியலை பொறுத்தவரை ரிஷப ராசிக்கு இந்த வாரத்தில் பெரிய அளவிலே பிரச்சனைகள் தான் இருக்கிறது ஒழிய நல்ல ஒரு வெற்றி இல்லை இந்த வாரத்தில். மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற படிப்பில் ஆர்வம் குறையும் இந்த வாரத்தில். சில சமயங்கள் மனம் வேதனைக்கும், தேவையில்லாத விஷயங்களை சிந்திப்பீர்கள். தேர்வுகள் நேரம் இது, எனவே கவனம் வேண்டும், பொறுமை நிதானம் வேண்டும். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது மாணவ கண்மணிகள் இறை வழிபாடு செய்வது நல்லது. அனுமன் வழிபாடை செய்து வாருங்கள். இதுவே ரிஷபராசிக்குரிய வார கோச்சார பலன். இனி நாம் உங்கள் ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. மிதுன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்கள் ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியான புதன் பகவான் 6ஆம் இடத்தில் சூரியனோடு சேர்ந்திருப்பது மிக சிறப்பானது. குரு 12லே வக்ரமாக இருப்பது நன்மையை தரக்கூடியது. 2ல் செவ்வாய் வக்ரமாக இருக்கின்றால் வார்த்தையை கோபத்தை வர வைப்பார். அவை மட்டும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் யோகாதிபதிகள் சுக்கிரன் மற்றும் சனி சாதகமாக இருக்கின்றார்கள். இவ்வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருப்பார். 11ஆம் இடம் 12ஆம் இடத்தில் குருவோடைய சேர்க்கை, ராசிக்கு வந்து அமர்வது, இதெல்லாம் உங்களுக்கு நன்மையை தரக்கூடியது. தனக்காரகன் சந்திரன் உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதி, தனாதிபதி. ஆக இந்த வாரம் பொறுத்தவரை உங்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம், செயல்களில் சிறப்பு, உடல்நலத்தில் ஆரோக்கியம், எந்த ஒரு முயற்சியிலும் தைரியம், துணிச்சல் இவையெல்லாம் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிக்கு எவ்விதத்திலும் தடைகள் வந்தாலும் தகர்த்துரைக்கூடிய வெற்றி இருக்கிறது. எதிரிகள் ஒதுங்கியே இருப்பார்கள். 6 சூரியன் புதன் இருப்பதால். இவற்றிலே 15ஆம் தேதி சூரியன் உங்களுக்கு 7க்கு செல்கிறார், ராசியை பார்க்கிறார். சூரியன் ஒரு உஷ்ண கிரகம். உடலிலே உஷ்ண பிரச்சனைகள் அதிகரிக்கும், வயிற்று சம்பந்தப்பட்ட தொல்லைகள் இருக்கும். அப்பொழுது உங்களுடைய ராசிக்கு அவர் 3க்கு 7ஆம் இடத்தில் அமர்வதனால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சி அவசரப்படுவீர்கள். சூரியன் ஒரு அவசரத்தை கொடுக்கக்கூடியவர்.
பதற்றம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காரணம், உங்களுக்கு 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தில் செவ்வாயும் வக்ரமாக இருக்கிற ராசிக்கு இருபுறமும் வக்ர கிரகங்கள். குரு 12லே, ராசிக்கு 2லே செவ்வாய், இருவரும் வக்ரம். ஆகையால் சூரியனும் ராசியை பார்க்கிறார். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை அந்த ஒரு காரியத்திலும் அவசரம் வேண்டாம். 6லே புதன் இருப்பது சாதகம் என்பதனால் உங்களுக்கு வெற்றியே. எனவே இந்த வாரத்தில் கொஞ்சம் பொறுமையோடு எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுவது சால சிறந்தது. எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரம் என்று பார்க்கின்றபோது தனாதிபதி சந்திரன் நல்ல விதமாக இருக்கின்றார். பண வரவு நன்றாக இருக்கும், செலவுகள் கட்டுக்குள் இருக்கும், வீண் செலவுகள் இருக்காது, சுப செலவில் தான் ஏற்படும், அசுப செலவில் எவையும் இருக்காது. ஆனாலும் இந்த வாரம் நீங்கள் சூரியன் ராசியை பார்ப்பதினால் உங்களுடைய உடல் நலத்தில் கவனம் கொள்ள வேண்டும். உஷ்ண பிரச்சனைகள் இருக்கும், அவற்றினால் சோர்வாக உணர்வீர்கள். இல்லை என்றாலும் மனதில் ஒரு அழுத்தம் இருக்கும். இவை தொழில் வியாபாரத்தில் பொருளாதார வரவுகளை பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே முன் யோசனையும் திட்டமிட்டு எந்த ஒரு முயற்சியிலும் செயல்களிலும் ஈடுபடுவது நல்லது. பதற்றம் வேண்டாம். திட்டமிட்டு ஒரு காரியத்தில் ஈடுபட்டீங்க என்றால் உங்களுக்கு இந்த வாரம் லாபமே இருக்கும். எந்த ஒரு முயற்சியிலும் சந்திரன் உங்களுக்கு நன்மையான யோகத்தை பெறுவார். ஆகையால் காரிய முயற்சியிலே கவனம்தான் வேண்டும். உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது 6லே சூரியன் இருப்பது சிறப்பு. ஆனால் 15ஆம் தேதி உங்களுக்கு 7க்கு வந்து விடுகிறார். அப்பொழுது உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்கள் மீது ஒரு அழுத்தத்தை காட்டுவார்கள். வேலை பளு அதிகரிக்கும், முயற்சி அதிகமாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும், உழைப்பும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இருந்தாலும் சூரியன் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய 3க்குரிய இடம், 3ஆம் இடம் முயற்சி, தைரிய, வெற்றி ஸ்தானம். ஆகையால் உங்களுக்கு அவ்விதத்தில் ஆதாயம் இருக்கும். உங்களுடைய செல்வாக்கு உயரும். உங்களுடைய அலுவலகத்தில் உங்கள் பேச்சுக்கு ஒரு மறு பேச்சு இருக்காது. தைரியமாக துணிச்சலாக முடிவுகளை எடுப்பீர்கள், பேசுவீர்கள், செயல்களையும் காட்டுவீர்கள். எனவே உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். ஆனால் வேலை போல இந்த வாரம் அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும். அடுத்து பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற ஒரு திருமணமான பெண்களுக்கு குடும்பஸ்தானத்தில் பகை கொண்ட செவ்வாய் அமர்ந்திருப்பது குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் இந்த வாரத்தில். ஏனெனில் சூரியனும் உங்கள் ராசியை பார்க்கிறார். முடிவுகள் எடுப்பதில் கொஞ்சம் அதிக அவசரம் காட்டுவீர்கள். அதிக அவசரம் காட்டுவதனால் பதற்றப்படுவீர்கள். சில சமயங்களில் கணவருடைய முடிவுக்கு எதிராக நீங்கள் செயல்படுவீர்கள் அல்லது பேசுவீர்கள், கருத்தை தெரிவிப்பீர்கள். ஆனாலும் அவை பாதிப்பு இல்லை. இந்த வாரத்தில் சுக்கிரன் உங்களுக்கு 8லே அமர்ந்து சுக்கிரனும் செவ்வாயும் ஒருவரை பார்த்துக் கொள்கிறார். இருப்பினும் முடிவுகள் எடுக்கின்ற கொஞ்சம் அவசரம் வேண்டாம். பொறுமை நிதானம் இருந்தால் நல்லது. திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை, வக்ரமாக இருக்கின்றார் 12லே. இருந்தாலும் இந்த இடத்தில் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்திருப்பது 2ஆம் இடத்தில் பார்ப்பதினால் திருமண முயற்சியில் இந்த வாரம் தடைகள் எவையும் இல்லை. நல்ல வரத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் வர வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றது. சுக்கிரன் நட்பு வீட்டில் அமர்ந்திருப்பதனால், குரு பார்வையும் இருப்பதனால் ஆயுள்தான் திருமண முயற்சியில் தடைகள் எவையும் இல்லை. காதல் என்று பார்க்கின்ற பொழுது காதலித்துக் கொண்டிருக்கிற நண்பர்கள் சுக்கிரன் செவ்வாய் ஒருவரை பார்த்துக் கொள்வது காதல் விஷயத்தில் கவலையை கொடுக்காத, அன்பைத்தான் அதிகரிக்க செய்யும். அந்த ஒரு விஷயத்திலும் இந்த வாரம் காதல் என்று வருகின்ற பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமுமே இருக்கும். காதலை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டவர்களை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு சுக்கிரன் 8ல் இருப்பது பார்த்து உங்களுடைய காதல் விஷயத்தில் கைகூடக்கூடிய நல்ல நேரமே இருக்கின்றது. காதலை வெளிப்படுத்துவது இந்த வாரம் உங்களுக்கு சாதகமே இருக்கின்றது. அடுத்ததாக பார்க்க கலைத்துறையை பொறுத்தவரை இப்பொழுது உங்களுடைய உடல் நலத்தில் பாதிப்புகளை கொடுக்கும். குரு செவ்வாய் இருபுறமும் வக்ரமாக இருப்பதனால், சூரியனும் ராசியை பார்ப்பதனால் உங்களுடைய செயல்கள் ஒரு சிறப்பாக இருக்கலாம் என்ற எண்ணம் இருக்கும். உடல் ஒத்துழைக்காது. இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை கலைத்துறையிலே கொஞ்சம் கவனம், நிதானம், பொறுமை, பண முதலீடுகள் செய்கின்ற பொழுது. அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் 7க்கு வருகிறார், சாதகம் இல்லை. சூரியனோடு கிரகமும் இல்லை. எனவே இந்த வாரம் அரசியலை பொறுத்தவரை இருக்கின்ற பதவிக்கு சில பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள். மக்கள் ஆதரவு குறையக்கூடிய வாரமாகவே இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. மேடை பேச்சு, ஊடக பேச்சிலே கவனம் வேண்டும். எனவே இந்த வாரம் மிக கவனம்தான் உங்களுக்கு வேண்டும். மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்றது புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார். எனவே இந்த வாரம் புதன் உங்களுக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். கல்வியிலே பொறுத்தவரை எந்தவிதத்தில் இந்த வாரம் பிரச்சனைகள் எவையும் இல்லை. எனவே மிதுனராசியை பொறுத்த இந்த வாரம் சூரியன் சாதகமற்ற நிலை இருந்தாலும் புதன் மிக சாதகமாக இருக்கின்றார். இந்த வாரம் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தில் நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்வது நல்லது. மேலும் ஞாயிறன்று நீங்கள் புதன் ஓரை அல்லது குரு ஓரை 11 மணிக்கு வரும். அந்த குரு ஓரையிலே நீங்கள் சிவ தரிசனம் செய்வது நல்லது.
அதாவது இந்த வாரத்தில் செய்தீர்கள் என்றால் நன்மைகள் நடக்கும். 18ஆம் தேதி சங்கரர் சதுர்த்தி அன்றைய தினம் கணபதி வழிபாடு செய்வது ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். இனி நாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெருக வளம் பெருக. கடக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள கடகராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான சந்திர பகவான் மிக அற்புதமாக 10ஆம் இடம், 11ஆம் இடம், பிறகு ராசி போன்ற இடங்களில் அமர்வதினால் இந்த வாரம் உங்களுக்கு நன்மைகளும் யோகங்களும் வெற்றிகளும் இருக்கின்றது. மேலும் அஷ்டம சனி நடந்து கொண்டிருந்தாலும் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கிரகம் இருப்பதனால், சுக்கிரன் இருப்பதனால் அஷ்டம சனியால் இவ்வாரத்தில் பாதிப்பு இல்லை கோச்சார வேதை அடிப்படையில். மேலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசியிலே செவ்வாய் வக்ரமாக அமர்ந்திருக்கின்றார். அது மட்டும்தான் கொஞ்சம் பொறுமை நிதானம், எந்த ஒரு செயலிலும் கோபம் போன்றவைகள் வரும், அவற்றில் எச்சரிக்கை போன்றவைகள் தேவைப்படுகின்றது. ராசியிலே செவ்வாய் வக்ரமாக இருப்பதனால் உடல் நலத்திலும் பாதிப்பை கொடுக்கும். சூரியனை வாரத்தை பொறுத்து 5இல் இருக்கின்றவர் 15ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 6க்கு சென்று யோகத்தை தருகிறார். லாபத்தில் குரு வக்ரமாக இருந்தாலும் அவர் உங்களுக்கு யோகாதிபதி. 3இல் கேதுவும் நன்மையை தரக்கூடியதாக இருக்கு. எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை சனியால் அஷ்டம சனி பாதிப்பு இல்லை, செவ்வாயால் நிச்சயம் பாதிப்பு இருக்கிறது. உடல்நலத்தில் அக்கறை, சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்வது, சிறிது நேரம் தியானம் செய்வது போன்ற பழக்கத்தில் இருந்தால் நல்லது. மற்றபடி இந்த வாரம் 7ஆம் இடத்தில் சுக்கிரன், ராசியிலே செவ்வாய் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்குரிய சுக்கிர பகவான் ராசியை பார்ப்பது அதே 4ஆம் இடத்துக்கு அதிபதி என்பதனால் முயற்சியிலே வெற்றிகள் இருக்கும். எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரம் இந்த வாரத்தில் லாபம் இருக்கின்றது. எந்த ஒரு முயற்சியிலும் பாதிப்புகள் இல்லை, வரவுகள் நன்றாக இருக்கும், செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். எந்த ஒரு முயற்சியிலும் புதிய முயற்சியிலும் நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம். அஷ்டம சனியால் பாதிப்பு இல்லை. எனவே இந்த வாரம் உங்களுடைய வரவுகள் சிறப்பாக இருக்கும், செலவுகள் கட்டுக்குள் இருக்கும், புதிய முயற்சிகள் தாராளமாக ஈடுபடுங்கள், வெற்றி இருக்கின்றது. உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் 6க்கு வருவது மிக சிறப்பு. எனவே உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள், சக ஊழியர்கள் பொறுமை காட்டுவார்கள், பகைமை காட்ட மாட்டார்கள். எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமான முடிவுகள் எடுப்பதிலும் உங்களுடைய உற்சாகம் சுறுசுறுப்பாக இருக்கும். எனவே இந்த வாரம் உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர்வுகளும் இருக்கு, வெற்றிகளும் இருக்கு. அனுமன் வழிபாடு தொடர்வது நல்லது. பாதிப்பில்லை என்றாலும் சனி வழிபாடு செய்வது நல்லது. மற்றபடி உத்தியோகத்தில் இந்த வாரம் உயர்வே இருக்கின்றது. பெண்களுக்கான படையில் திருமணமான பெண்களுக்கு சுக்கிரன் உங்களுக்கு 7ல் இருப்பதனால் கணவன் மனைவியுடைய அன்பு பாசம் இருக்கும். அதே சமயத்தில் பொதுவாக சுக்கிரன் 7ல் இருக்கின்ற பொழுது எண்ணங்கள் தெளிவாகவும் செயல்கள் முயற்சியில் அன்பை காட்டுவீர்கள். கணவன் மனைவி உறவிலே இந்த வாரம் அன்பே அதிகரிக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு சுக்கிரன் 7ல் இருப்பது கோச்சார திருமண முயற்சியிலே தடைகள் கொடுக்கும். கலத்திர காரகன் கலத்திர ஸ்தானத்தில் அமர்வதனால் காரகோ பாவனாஸ்தி. மேலும் குருவும் வக்ரமாக இருக்கின்றார். குருபலம் இருந்தாலும் வக்ரமாக இருக்கின்றார். எனவே திருமண முயற்சியில் இந்த வாரம் சாதகம் இல்லை. காதல் என்று பார்க்கின்ற பொதுவாக 7ல் சுக்கிரன் இருக்கின்ற போது காதலித்துக் கொண்டிருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். காதலில் சில சண்டைகள் வரும்.
களத்துல காரகனாவரை காதலை கொடுக்கக்கூடிய அவர் 7ல் இருக்கின்ற காரகோ பாவனாசியமே காதல் விஷயத்தில் அவர் திடீர் பிரச்சனைகள் ஏற்படுத்துவார். கவனம்தான் வேண்டும் காதலித்து கொண்டிருப்பவர்கள். காதலை வெளிப்படுத்தலாம் என்ற எண்ணம் கொண்டவர் பொதுவாக 7 சுக்கரன் இருந்தாலே காதல் நிச்சயம் வயப்படுவார்கள். அப்படி காதலை வெளிப்படுத்தலாம் என்ற எண்ணம் கொண்டவர்கள் சந்திரன் சாதகமாக இருப்பதால் இந்த வாரம் உங்கள் காதலை தாராளமாக வெளிப்படுத்துங்கள். நிச்சயம் நல்ல பதிலே கிடைக்கும். கலைத்துறை சுக்கிரன் சாதகமற்ற நிலை இந்த வாரத்தை பொறுத்தவரை சுக்கிரன் சனி போன்ற ஒரு சாதகமற்ற நிலை இருப்பதால் கலைத்துறையை பொறுத்தவரை இந்த வாரம் பெரிய அளவில் வெற்றிகள் எவையும் இல்லை. சில முயற்சிகள் எடுக்கின்ற தடைகளைத்தான் நீங்கள் எதிர்கொள்வீர்கள். அடுத்ததாக அரசியலை பொறுத்தவரை சூரியன் சாதகமாக இருக்கு. அரசியலுக்கு இனி நல்ல இந்த மாதம் முழுவதும் மார்கழி மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 6க்கு வருகிற சூரியன் வெற்றியை கொடுப்பார். எனவே இந்த வாரம் அரசியல் முன்னேற்றமே. மாணவ கண்மணியை பொறுத்தவரை குரு புதன் ஒருவர் ஒரு பார்த்துக் கொள்கின்ற அமைப்பு உங்களுக்கு கல்வியை பொறுத்தவரை கவலை. சிம்ம ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறநாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள சிம்ம ராசி என்பதிலே ராசியாதிபதியான சூரியன் குரு தொடர்பை பெற்று வந்து கொண்டிருக்கிறார். அவர் 15ஆம் தேதி ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு செல்கிறார். குருவோடைய வீட்டில் அமர்கிறார். குரு வக்ரம் செவ்வாய் வக்ரம் இவை உங்களுக்கு நன்மை அல்ல. 10ஆம் இடத்தில் குரு வக்ரம், ஆனால் பாதிப்பு இல்லை. செவ்வாய் 12லே வக்ரம், அது உங்களுக்கு நீச்சமாக இந்த வக்ரம் பெறுவதனால் திடீர் யோகம் திடீர் வெற்றிகள் போன்றவைகளை கொடுக்கும். அயல்நாட்டுக்கு செல்ல வேண்டிய எண்ணம் கொண்டவர்களுக்கு அதற்கு வாய்ப்பை கொடுக்கும். தூரதேச பயணத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. இருப்பினும் 7லே சனி, பொதுவாக 7ல் சனி இருக்கின்ற பொழுது ராசிக்கு 6ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் சனியால் பாதிப்பில்லை. கண்டக சனியால் 6ல் சுக்கிரன் இருக்கிறார்கள். சனியால் எவ்விதத்திலும் பாதிப்பில்லை. பொதுவாக சுக்கிரன் 6ல் அமர்வது யோகம் அல்ல. சுக்கிரன் 6ல் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 12ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் சுக்கிரனால் பாதிப்பு இல்லை. 12லே செவ்வாய் இருக்கிறார். எனவே சனி சுக்கிரனால் இவ்வாரத்தில் எவ்விதத்திலும் பாதிப்பு இல்லை கோச்சார வேத அடிப்படையில். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை 2ல் கேது 8ல் ராகு இருக்கின்றார்கள். ஆண்டுக்கோள்கள் எவரும் இந்த வாரத்திலும் சிறப்பாக இல்லை. 8ல் ராகு இருக்கும் பொழுது ராசிக்கு 7லே கிரகம் இருந்தால் பாதிப்பு. எனவே கோச்சார பலனிலே கோச்சார வேதை மிக முக்கியம். எனவே ராகு சனி சுக்கிரனால் பாதிப்பில்லை. ராசியாதிபதி 5ல் போய் அமர்கின்றார். கால புருஷ தத்துவத்தின் 9ஆம் வீடு. அந்த வீடு அவருக்கு பிடித்த வீடு. தனியாக இருக்கிறார் இந்த வாரத்தை பொறுத்தவரை. ஆகையால் குருவோட வீட்டில் இருக்கின்ற சூரியன் உங்களுக்கு சில நன்மைகளை செய்வார். பூர்வீக சொத்தில் திடீர் பண வரவுகளை கொடுப்பார். அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். குருவோட வீட்டில் அமர்வதால் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். எனவே துறை ரீதியாக ஆண்டுகோள்கள் மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் கோச்சார வேதியில் அவர்களால் நிச்சயம் பாதிப்பு இல்லை. எனவே இந்த வாரம் உங்களுடைய முயற்சியில சில மனதிலே குழப்பங்கள், ஒரு மாதிரியான அழுத்தங்கள் போன்றவைகள் இருக்கும். காரணம் உங்களுக்கு சனியுடைய பார்வை சூரியன் மீது இருந்ததால். சூரியன் கடந்த ஒரு 4 மாதங்களாக சனி பார்வை, கேது சேர்க்கை, ராகு தொடர்பு, பிறகு நீச்சம், சிம்மத்தில் அமர்கின்ற போது சனி பார்வை, அதன் பிறகு கன்னிக்கு வந்தார். ஆவணி மாதம் சிம்மத்தில் இருந்தார். அதுக்கு பிறகு புரட்டாசிலே கேதுவோடு சேர்க்கை பெற்றார். அதன் பிறகு உங்களுக்கு துலாம் ராசிக்கு வருவார் ஐப்பசி, அப்போது நீச்சம். அதன் பிறகு கார்த்திகை சனியோட பார்வை. இந்த வாரத்திலும் தான் சூரியனுக்கு கேது ராகு சனி தொடர்பில்லாத ஒரு நிலை வரப்போகின்றது. எப்பொழுது? டிசம்பர் 15. சூரியன் சனி தொடர்பில்லாத நிலை இப்பொழுது இருக்கும். ஆக இனி உங்களுடைய எண்ணங்கள் ஒரு முயற்சிகளிலே தைரியம் துணிச்சல் வரும். சனி தொடர்பு இல்லை. எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை குரு தொடர் வீட்டில் இருக்கின்ற சூரியன் இப்பொழுது முயற்சியிலே ஒரு நம்பிக்கையை கொடுப்பார். செயல்களிலே ஒரு வேகத்தை கொடுப்பார். பயத்தை இல்லாமல் போக்குவார். சனி தொடர்பு இருந்து வந்த நிலை இல்லை. இப்பொழுது சனி 10ஆம் பார்வையாக சூரியனை பார்த்து வந்த நிலை 15ஆம் தேதி முதல் இல்லை. ஆகையால் அதன் பிறகு உங்களுக்கு சூரியன் குரு வீட்டில் இருப்பதனால் திடீர் வெற்றிகள் தொழில் வியாபாரத்திற்கும், வரவுகள் நன்றாக இருக்கும், திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும், எண்ணங்கள் தெளிவாகும். அதுவே ஒரு நல்ல விஷயம். எண்ணங்கள் தெளிவாகும். பண வரவு சிம்மராசிக்கு இனி நன்றாகவே இருக்கும். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் செவ்வாய் ஒருவரை ஒரு பார்த்துக் கொள்வதே உங்களுக்கு அது தர்ம கர்மாதிபதி 9க்குரிய செவ்வாயும் 10க்குரிய சுக்கிரனும் ஒருவரை ஒரு பார்த்துக் கொள்வது. ஆகையால் தொழில் வியாபாரம் சிறப்பாக இனி வரும் நாட்களிலே இருக்கும்.
உத்தியோகத்தை பொறுத்தவரை இதுவரை நீங்களுடைய நண்பர்களே உங்களுக்கு பகைவர்களாக இருந்தார்கள். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் பின்புறமாக மறைமுகமாக உங்களுக்கு எதிராக ஒரு சதி திட்டமே தீட்டி வந்தார்கள். சிம்மத்துக்கு எப்பொழுதும் சனி ஆகாதவர். அவர் தொடர்ந்து வந்திருந்த நிலை இப்பொழுது இல்லாத நிலை. இனி தொழில் வியாபாரம் எவ்வாறு சிறப்பாக இருக்குமோ அதே போலவே உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். சக ஊழியர்கள் பழமைதான் காட்டுவார் ஏழில் சனி இருப்பதனால். இருந்தாலும் உங்களுடைய உயரதிகாரிகள் உங்களுக்கு நட்பு பாராட்டுவார்கள். இனி கன்னி ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறநாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள கன்னிராசி அன்பர்களே, வெள்ளி அன்று சந்திரன் 8ல் இருக்கின்றார். சந்திராஷ்டமம் அன்றைய நாள் மட்டும் கவனம். அதன் பிறகு குருவோடு சேர்க்கை பெற்றார். அதன் பிறகு சந்திரன் 10க்கும் 11க்கும் வருகின்ற யோகம் இந்த வாரத்தில் இருக்கின்றது. லாபாதிபதி சிறப்பாக இருக்க வெள்ளி என்று மட்டும் கவனம் வேண்டும். மற்றபடி உங்கள் ராசிக்கு யோகாதிபதிகள் சுக்கிரன் 5லும் 6லே சனி இருப்பது மிக சிறப்பு. ராசியாதிபதி புதன் 3லே இருந்து குரு தொடர்பை பெறுவதும் யோகத்தை தரக்கூடியது. ராசியிலே கேது இருக்கிறார். கணபதி வழிபாடு நன்மையை தரும். கேது மனதில் சில குழப்பங்களையும் அழுத்தத்தையும் கொடுப்பார். இல்லை என்றாலும் சில யோசனைகளை கொடுத்து கொண்டே இருப்பார். கேது ஒரு முடிவை எடுப்பதிலே சில தடுமாற்றங்களை கொடுப்பார். இருப்பினும் 11லே செவ்வாய் என்று ஆண்டுக்கோள்களும் மாதக்கோள்களும் உங்களுக்கு சாதகமாக, உங்களே குரு வக்ரமாக இருந்தாலும் பாதிப்பு இல்லை. உங்களுக்கு குரு புதன் ஒருவரை பார்த்துக் கொள்வது. எனவே இந்த வாரம் உங்களுக்கு கோள்கள் மிக சிறப்பாக இருக்கின்றது. செயல்கள் மிக அற்புதமாக இருக்கும். 6லே சனி யோகத்தை தருவார். பொதுவாக 6லே சனி இருக்கின்ற பொழுது எந்த ஒரு செயலிலும் உங்களுக்கு முயற்சியிலும் வேகம் வெற்றி கொடுக்கும். ஆக இந்த வாரத்தை பொறுத்து அது நன்மையான ஒரு விஷயம். எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரம் வெற்றியை கொடுக்கும். தொழில் வியாபாரம் யோகத்தையும் சிறப்பையும் கொடுக்கும். முயற்சியிலே புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள். புதிய சிந்தனைகள் பிறக்கும். அவற்றிலே உங்களுடைய செயல்கள் மிக மிக அற்புதமாக இருக்கும். எனவே இந்த வாரம் வரவுகள் நன்றாக இருக்கும். லாபம் அதிகரிக்கும். 3க்குரிய செவ்வாய் உங்களுக்கு 11ல் இருக்கின்ற யோகம் நன்மை. ஆக இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் இருக்கின்றது. வெற்றிக்கான வாரம் இந்த வாரம். உத்தியோகத்தை பொறுத்த சூரியன் 4க்கு செல்கிறார். சூரியன் 4லே இருக்கின்ற பொழுது ராசிக்கு 3லே கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. 3லே புதன் இருப்பார்கள். சூரியனால் பாதிப்பு எவையும் இல்லை கோச்சார வேதை அடிப்படையிலே. எனவே இந்த வாரம் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். செயல்கள் மிக மிக அற்புதமாக இருக்கும். உழைப்பை அதிகமாக கொடுப்பீர்கள். அதற்குரிய அங்கீகாரத்தை நீங்கள் பெறுவீர்கள். பாதிப்பு எவையும் இல்லை. சக ஊழியர்கள் நட்பு பாராட்ட மாட்டார்கள். கொஞ்சம் அவர்களோடு முரண்பாடாகவே இருக்கும். கருத்து பேதங்கள் இருக்கும். இருந்தாலும் இந்த வாரம் அவர்களால் பாதிப்பு இல்லை. எனவே இந்த வாரம் உத்தியோகத்தில் எந்த ஒரு முயற்சியும் தைரியமாடுங்கள். வெற்றி உங்கள் பக்கமே. அதாவது பெண்களுக்கான பலனில் திருமணமான பெண்களுக்கு 7ல் இருப்பதால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். அந்த வீட்டுக்கு அதிபதியான குருவும் அக்ரமாக இருக்கிறாங்க. கணவன் மனைவிலே சில உரசல்கள், குழந்தைகளால் மனக்கவலைகள் போன்றவை இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு 5லே சுக்கிரன் இருப்பதனால் குழந்தைகளால் மகிழ்ச்சி. சனி ராகு 7லே இருந்தாலும் 6லே கிரகம் இருப்பதனால் பாதிப்பு இல்லை. எனவே இந்த வாரம் சந்திரன் சாதகமாக இருப்பதனால் கணவன் மனைவி உறவிலே அன்பு அதிகரிக்கவே செய்யும். திருமணமாகாத பெண்களுக்கு சுக்கிரன் சாதகமாக இருக்க, குரு 9ல் இருந்தால் வக்ரம் என்றாலும் பாதிப்பு இல்லை. இந்த வாரம் நல்ல ஒரு வரமே உங்களுக்கு அமையும். முயற்சிக்கலாம். அடுத்ததாக காதலித்துக் கொண்டிருக்க என்பது இந்த வாரம் சுக்கிரன் மிக அற்புதமாக 5லே இருப்பதனால் காதல் விளையாட்டில் அன்பே அதிகரிக்கும். பாசம் அதிகரிக்கும். உங்கள் காதல் மேலும் பலப்படும். காதலை வெளிப்படுத்தலாம் என்ற எண்ணம் கொண்டவர்கள் இந்த வாரம் தாராளமாக உங்கள் காதலை வெளிப்படுத்துங்கள். நல்ல வாரம். சந்திராஷ்டமம் மட்டும் வேண்டாம். மற்ற நாள் உங்கள் காதலை வெளிப்படுத்துங்கள். நிச்சயம் வெற்றிக்கான பதில் கிடைக்கும். அடுத்ததாக கலைத்துறை மிக அற்புதமான வாரம். கலைத்துறையை பொறுத்தவரை இந்த வாரம் வெற்றி உங்கள் பக்கம். சுக்கிரன் 5லும் குரு பார்வையும் இருக்கின்ற யோகம் உங்களுக்கு கலைத்துறையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய வாரம். இந்த வாரம் நல்ல ஒரு வெற்றி இருக்கிறது. பணம் புகழ் பெயர் சேரும். ஆனால் அரசியலை பொறுத்தவரை சூரியன் 4க்கு சென்றாலும் பாதிப்பு இல்லை. அரசியலை பொறுத்தவரை இந்த வாரம் மற்ற கோள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கன்னிராசிக்கும் அரசியலே இந்த வாரம் ஆதாயம் வெற்றியும் பெயர் புகழும் கிடைக்கும். ஆனால் மாணவ கண்மணிகள் குரு புதன் தொடர்பு நல்லது. கல்வியை பொறுத்தவரை உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். மனதில் குழப்பங்கள் இருக்க ராசியை குரு பார்ப்பதனால். எனவே கல்வியை பொறுத்தவரை ஆரோக்கியமான சிந்தனைகள் இருக்கும். நல்ல ஒரு வாரம் இந்த வாரம். தேர்வுகள் இருந்தால் இது நடந்து கொண்டிருக்கிறது. தேர்வுகள் இருந்தால் நல்ல ஒரு வெற்றியை பெறக்கூடிய வகையாக உங்கள் பரீட்சையை நீங்கள் எழுதுவீர்கள். இதுவே கன்னிராசிக்குரிய வார கோச்சார பலன். இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வணங்க வேண்டியது குரு வக்ரமாக இருப்பார். வேலை நன்று தட்சிணாமூர்த்தியை வணங்கி வருவது, குரு வழிபாடிலே காகபூஜை சித்தரை வணங்கி வருவது நல்லது. அவை செய்து வருவது மேலும் நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். மகாலட்சுமி வெள்ளி என்று மகாலட்சுமியை தரிசனம் செய்யுங்கள்.
இனி நாம் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. துலாம் ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு இவ்வாரத்தில் உங்கள் ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியான சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது மிகவும் அற்புதமானது. நட்பு வீட்டிலே அமர்ந்திருக்கின்றார். யோகாதிபதியான சனி 5லே ஆட்சி பெற்று 10ஆம் பார்வையாக மற்றொரு யோகாதிபதியான புதனை பார்ப்பதும் நன்மையை தரக்கூடிய அமைப்பு. ராசிக்கு 2லே சூரியன் இருக்கின்றவர் 15ஆம் தேதி அன்று 3க்கு செல்கிறார், யோகத்தை தருகிறார். பொதுவாக 3லே சூரியன் இருக்கின்ற பொழுது ராசிக்கு 9ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் யோகம் இல்லை. அந்த 9ஆம் இடத்தில் சந்திரனை தவிர்த்து இப்பொழுது வேறு எந்த கிரகமும் இல்லை. எனவே சூரியனால் முழுமையான யோக பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் உங்களுக்கு சந்திராட்டமும், கவனம், பொறுமை, நிதானம். 6ல் ராகு மிக அற்புதமாக அமர்ந்திருப்பதும் 10ல் செவ்வாயும் பலத்தை தருகிறார்கள். எனவே ராகு, சுக்கிரன், சனி, செவ்வாய் போன்றவர்கள் உங்களுக்கு நன்மைகளை தருவார்கள். இவ்வாரத்தை பொறுத்தவரை சூரியன் 15ஆம் தேதி முதலே யோகத்தை தருவார். எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். 10ல் செவ்வாய் அமர்ந்திருப்பதனால் கூட்டு தொழில் யோகத்தை தரும். நண்பர்களால் ஆதாயம் இருக்கின்றது, முயற்சியிலே வெற்றி இருக்கின்றது, பண வரவு நன்றாக இருக்கும், கடன் பிரச்சனை தீரும். இந்த வாரத்தை பொறுத்தவரை செயல்கள் மிக சிறப்பாகவும் வேகமாகவும் விவேகமாகவும் இருக்கும். உங்கள் ஆற்றல் திறனை நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள். எனவே வெற்றியான வாரம் இந்த வாரம். உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உயர் அதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். சக ஊழியர்கள் பகமை காட்ட மாட்டார்கள். எந்த ஒரு செயலிலும் உங்களுடைய முயற்சி நன்றாக இருக்கும். மனம் நம்பிக்கையோடு எந்த ஒரு காரியத்திலும் விடாமுயற்சியை கொண்டிருப்பீர்கள். எனவே இந்த வாரம் உத்தியோகத்தில் உங்களுக்கு உயர்வே. பெண்களுக்கான பலனிலே திருமணமான பெண்களுக்கு கணவன் மனை உறவிலே இந்த வாரம் அன்பு பாசம் இருக்கும். எந்த ஒரு முயற்சியிலும் எல்லா காரியத்திலும் தெளிவாக முடிவுகளை எடுப்பீர்கள். மற்றவர்கள் சொல்லையும் கேட்பீர்கள். நீங்களும் சுய சிந்தனையோடு செயல்படுவீர்கள். குழந்தைகளால் மகிழ்ச்சி இருக்கிறது. இந்த வாரம் எந்த ஒரு செயலும் நன்றாகவே இருக்கும். இந்த வாரத்தில் திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை என்றாலும் சுக்கிரன் நன்றாகவே இருக்கின்றார். எனவே திருமண முயற்சியில் இந்த வாரம் நீங்கள் தாராளமாக பெற்றோர்கள் ஈடுபடலாம். நல்ல வரணி அமையும் சுக்கிரன் 4ல் இருப்பதனால். ஆகையால் இந்த வாரம் திருமண முயற்சியில் தடைகள் எவையும் இல்லை. அடுத்ததாக காதலித்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்கள் சுக்கிரன் செவ்வாய் ஒருவரை பார்த்துக் கொள்வது நன்மையானது. காதல் மிக மிக பலப்படும். அன்பு பாசத்தை வெளிப்படுத்துவீர்கள். இந்த வாரம் கருத்து பேதம் எவையும் இல்லை. அன்பும் அவருக்கும் மகிழ்ச்சியும் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை காதலை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டவர்கள் தாராளமாக உங்கள் காதலை வெளிப்படுத்தலாம். குரு சுக்கிரனை பார்க்கிறார். எனவே இந்த வாரம் காதலை வெளிப்படுத்துவதில் நல்ல பதிலே உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறை என்று பார்க்கின்ற சுக்கிரன் 10ஆம் இடத்தில் தொடர்பு கொள்வதனால் கலைத்துறை இந்த வாரம் யோகத்தை கொடுக்கும். படைப்புகள் வெளியிடுவதில் தடைகள் எவையும் இல்லை. சீரிய சிந்தனைகள் இருக்கும். அதே சமயத்தில் கலை படைப்புகள் வெளியிடுவதில் வெற்றியும் இருக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரை அரசியல் என்று பார்க்கின்ற சூரியன் 3லே இருப்பது மிக அற்புதமானது. எனவே இந்த வாரம் அரசியலிலே முன்னேற்றம், மக்கள் ஆதரவு, பதவி தேடி வரும். இந்த வாரத்தில் எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது. மாணவ கண்மலை பொறுத்தவரை குரு 2ஆம் இடத்தை பார்ப்பதும் புதனும் குருவும் ஒருவரை ஒரு பார்த்துக் கொள்வதால் கல்வியிலே ஆர்வம் அதிகரிக்கும். தேர்வுகள் நேரம்
எனவே இந்த வாரம் உங்கள் கல்வியிலே மேன்மை இருக்கிறது. இதுவே துலாம் ராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது யோகத்தை அதிகரித்து கொடுக்கும். இனி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறு நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. விருச்சிக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறு நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்தில் அமர்ந்து நீச்சம் பெற்றாலும் வக்ரம் பெற்றிருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பொதுவாக நீச்சம் பெறுகின்ற கிரகம் வக்ரம் அடைகின்ற பொழுது அவை உயரிய பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதே சமயத்தில் 3லே சுக்கிரன் அமர்ந்திருப்பது யோகம். 4லே சனி அர்த்தாஷ்டம சனியாக அமர்ந்திருந்தாலும் ராசிக்கு 3ஆம் இடம் மகர ராசியிலே ஒரு கிரகம் இருந்தால் சுக்கிரனால் சனியால் எவ்விதத்திலும் பாதிப்பில்லை. 3லே சுக்கிரன் இருப்பதனால் அர்த்தாஷ்டம சனியால் இப்பொழுது எவ்விதத்திலும் பாதிப்பில்லை. கோச்சார வேத அடிப்படையில் 11லே கேது, 7லே குரு, இவற்றிலே குரு வக்ரம் இருந்தாலும் குரு உங்களுக்கு யோகாதிபதி. ஆக இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. அதாவது திங்கள், செவ்வாய் போன்ற நாட்களில் பொறுமை, நிதானம், கவனம் வேண்டும். மற்றபடி பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் உங்களோட ராசியிலே அமர்ந்திருக்கின்ற சூரிய பகவான் 2ஆம் இடத்துக்கு 15ஆம் தேதி செல்கிறார். பொதுவாக சூரியன் 2ல் அமர்வது யோகம் அல்ல. அவர் உங்களுக்கு 10ஆம் இடத்துக்குரியவர். அவர் உங்களுக்கு 2ல் அமர்வு வாக்குஸ்தானத்தில் உஷ்ண கிரகமாகப்பட்ட சூரியன் அமர்கின்றார். வார்த்தையிலே உஷ்ணமான பேச்சு இருக்கும், கோபம் வெளிப்படும். எந்த ஒரு வார்த்தையிலும் கொஞ்சம் கவனம் வேண்டும். அவசரப்பட்டு வார்த்தையை கொட்டி விடுவீர்கள். இருப்பினும் அது குருவோடைய வீடு, நட்பு வீடு. இருந்தாலும் வார்த்தையிலே பொறுமை. வார்த்தையை விட்டுவிட்டால் திரும்ப அள்ள முடியாது என்பது நாம் அறிந்ததே. இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் 6லே 7லே இருப்பதும் பெறுவர்கள். வாரத்தின் இறுதியிலே 9ல் ஆட்சி பெறுவதாம் நன்மையை தரக்கூடிய அமைப்பு. குறிப்பாக திங்கள், செவ்வாய் கவனம் வேண்டும். மற்றபடி துறை ரீதியாக தொழில் வியாபாரம் என்று பார்க்கின்ற பொழுது லாபாதிபதியாகப்பட்ட புதன் பகவான் ராசியிலே அமர்வதும் யோகாதிபதியான குரு பார்வை பெறுவதனால் இந்த வாரத்தை பொறுத்தவரை லாபம் நன்றாகவே இருக்கும். செயல்கள் மிக சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு காரியத்திலும் தைரியமான முடிவுகளை எடுப்பீர்கள். இருந்தாலும் நான் ஏற்கனவே கூறியவாறு வார்த்தையிலே கோபம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. சக ஊழியர்களை, அதாவது உங்களுடைய ஊழியர்களிடம் கொஞ்சம் பொறுமை இழப்பீர்கள். கூட்டு தொழிலே கவனம் வேண்டும், கூட்டு வியாபாரம். மற்றபடி உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உயர் அதிகாரிகள் உங்களுக்கு நட்பு பாராட்டுவார்கள். அதே சமயத்தில் சக ஊழியர்கள் உங்கள் முயற்சியிலே சில தடைகளை கொடுப்பார்கள். காரணம், சூரியன் 2க்கு வருகின்ற பொழுது நீங்கள் பேசுகின்ற பேச்சு கொஞ்சம் கோபமாக இருக்கும். மற்றபடி நீங்கள் கொஞ்சம் உதாசீனப்படுத்துகிற மாதிரி பேச்சு இருக்கும். அவற்றினால் சக ஊழியர்கள் பகமை காட்ட வாய்ப்பு இருக்கின்றது. கவனம் வேண்டும் பேச்சிலே. மற்றபடி பெண்களுக்கான பணிகளில் திருமணமான பெண்களுக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் அமர்ந்திருக்கின்றார். ஆகையால் சின்ன சின்ன விஷயத்தை பெரிதுபடுத்தாதீர்கள். 2லே சூரியனோடு புதன் சேர்ந்தால் பரவாயில்லை. புதன் கொஞ்சம் நாட்கள் கழித்தான் சேருவார். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் கூட சேர மாட்டார். ஆகையால்
குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதுபடுத்தாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. இவ்வாரத்தை பொறுத்தவரை திருமணமாகாத பெண்களுக்கு சுக்கிரன் நன்றாக இருக்கா. 7ல் குரு வகரமாக இருந்தாலும் திருமண முயற்சி இந்த வாரம் தடைகள் இல்லை. குரு சுக்கிரனை பார்க்கிறார். எனவே திருமண முயற்சி நல்ல வரன் அமையக்கூடிய யோகம் இந்த வாரத்தில் இருக்குது. சந்திராஷ்டம நாட்களில் வரம் தேடுவது தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக பார்க்கின்றபோது காதலித்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்கள் 2லே சூரியன் இருக்கிறார், கவனத்தை வைத்துக் கொள்ளுங்க. அதே சமயத்தில் சுக்கிரன் நன்றாக இருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் 3லே அமர்ந்து குரு பார்வை பெறுவதால் காதலை விஷயத்தில் இந்த வாரம் கவலை இல்லை. அன்பு பாசம் நன்றாகவே இருக்கும். மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கிறது. காதலை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டவர் இந்த வாரம் சந்திரன் சாதகமாக இருக்கிறார். காதலை தாராளமாக வெளிப்படுத்தலாம். சந்திராஷ்டம நாட்களை தவிர்த்து மற்ற நாட்கள் தாராபலம் பாருங்கள். அவற்றில் நல்ல நாள் வருகின்ற போது அந்த நாளில் வெளிப்படுத்துங்கள். கலைத்துறை சுக்கிரன் மிக அற்புதமாக இருக்கின்ற கலைத்துறையை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு சாதகம். படைப்புகள் வெளியிடுவதே தடைகள் இல்லை. முயற்சியிலே வெற்றி இருக்கிறது. பெரிய புகழ் கிடைக்கும். வெற்றி இருக்கிறது. பணம் சேரும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. ஆனால் அரசியல் என்று பார்க்கின்ற சூரியன் சாதகமற்ற நிலையில் இருக்கின்றார். அரசியலில் இவ்வாரம் ஆரோக்கியமான சூழ்நிலைகள் இல்லை. சில முயற்சியில் எடுக்கின்ற போது மக்களிடம் பிரச்சனைகள் ஏற்படும். ஆகையால் வார்த்தையிலே கவனம்தான் வேண்டும். மேடை ஊடகங்கள் பேசுகின்ற போது மாணவ கண்மணிகள் புதன் சுக்கிரன் புதன் உங்கள் குருவால் பார்க்கப்படுவதும் சுக்கிரனையும் பார்க்கின்ற நிலை. ஆகையால் இந்த வாரம் கல்வியிலே பிரச்சனை இல்லை. தேர்வுகள் நேரம். ஆகையால் கல்வியிலே ஆர்வமே இருக்கும். தெளிவான ஞாபகத்திறன் இருக்கும். எனவே இந்த வாரம் கல்வியை பொறுத்தவரை கவலை இல்லை. வெற்றியே இருக்கின்றது. இதுவே விருச்சிக ராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன். இனி நாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறுநாட்கள் எவை என்பதை காணலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வணங்க வேண்டிய இறைவன் சிவபெருமான். சூரியன் 2ல் இருப்பதனால் ஞாயிறன்று சிவ வழிபாடு செய்வது நல்லது. நலம் பெருக வளம் பெருக. தனுசு ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு இவ்வாரத்தில் தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள தனுசு ராசி என்பர்களே, ராசியாதிபதி 6லே வக்ரம், யோகாதிபதியான செவ்வாய் 8லே வக்ரம், 10ஆம் இடம் தசமத்துக்கு அதிபதியான புதன் 12லே வகம், 6, 8, 12ல் வக்ர கிரகங்கள் இருப்பது திடீர் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சனி 3லே இருப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். பொதுவாக சனி 3லே இருக்கின்ற பொழுது செயல்கள் மிக வேகமாகவும் வெற்றியை நோக்கி செல்ல வேண்டும் என்கின்ற தன்னம்பிக்கையும் கடின உழைப்பை கொடுக்கக்கூடிய ஆர்வம் போன்றவைகள் இருக்கும். 3லே சனி இருப்பது உங்களுக்கு இப்பொழுது பலத்தை கொடுக்கும் என்றால், சுக்கிரன் 2லே இருப்பது குருவால் பார்க்கப்படுவது தனயோகத்தை காட்டுகின்றது. 2ஆம் இடம் தனஸ்தானம். அங்கு இடத்தில் சுக்கிரன் இருப்பதனால் திடீர் தனயோகம் இருக்கின்றது. எனவே பொருளாதார ரீதியாக இந்த வாரம் முன்னேற்றமும், உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம், முயற்சியிலே தைரியம், எதிரிகள் தொல்லை இல்லை, சூழ்நிலைகள் சாதகம் மற்றும் சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். திடீர் அதிர்ஷ்டம் இருக்கின்ற வாரம் இந்த வாரம். எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் பார்க்கின்ற பொழுது 6லே குரு வக்ரமாக இருக்கும். திடீர் பணம் திடீர் வெற்றி, வராத கடன் வரக்கூடிய ஒரு யோகம். கடன் பிரச்சனை இருந்தால் அவற்றை தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல வாரம். எனவே இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சியிலே தடைகள் சஞ்சலங்கள் இல்லை. செயல்கள் சிறப்பாகவே இருக்கும். முயற்சியிலே உங்களுக்கு வெற்றியை நோக்கி செல்ல வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை பொருளாதாரம் முன்னேற்றம் இருக்கின்றது. அதாவது உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் ராசிக்கு வந்து அமர்கின்றார். சூரியன் ராசிக்கு வருகின்ற பொழுது உங்களுடைய உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். சக ஊழியர்கள் பகமை காட்ட மாட்டார்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வுகள் இருக்கின்றது, வெற்றி இருக்கிறது. புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை மாற்றம் இந்த வாரம் நல்லதாகவே இருக்கும். எனவே உத்தியோகத்தில் இந்த வாரம் உயர்வும் மேன்மையும் வெற்றியும் இருக்கின்றது.
பெண்களுக்கான பலனில் திருமணமான பெண்களுக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கின்ற நிலை. ஆகையால் கணவர் மனைவி உறவிலே அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இந்த வாரத்தில் இருக்கும். இந்த வாரத்தின் இறுதியிலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரும் தனுசு ராசிக்கு. அதாவது புதன், வியாழன் போன்ற நாட்களிலே பொறுமை, நிதானம் வேண்டும் சந்திராஷ்டம நாட்கள். மற்றபடி பெண்களுக்கான பலனிலும் இந்த வாரம் நன்மையும் மகிழ்ச்சியும் இருக்கின்றது. திருமணம் ஆகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை, ஆனால் வக்ரம். சுக்கிரன் 2ல் இருக்கின்றார். குடும்பத்தை அமைத்துக் கொடுக்கக்கூடிய யோகம் இருக்கின்ற இந்த வாரம் நல்ல வரன் வரும். இந்த வாரம் பெற்றோர்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். நல்ல வரன் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் சாதகமான வாரமாகவே இருக்கின்றன. அடுத்ததாக காதல் என்று பாருங்க, காதலித்துக் கொண்டிருப்பவர்கள் சுக்கிரன் 2ல் இருப்பதால் வார்த்தையிலே இனிமை, எந்த ஒரு விஷயத்திலும் அன்பை காட்ட வேண்டிய இடத்தில் அன்பு, கேட்க வேண்டிய இடத்தில் கேட்பது, இவையெல்லாம் நன்றாக இருக்கும். இந்த வாரத்தில் காதல் என்று வருகின்ற பொழுது கவலையிலே மகிழ்ச்சி, சந்தோஷமே இருக்கின்றது. காதலை வெளிப்படுத்தலாம் என்ற எண்ணம் கொண்டவர்கள் வாக்குஸ்தானத்தில் சுக்கிரனுக்கு காதலிக்கு வெற்றியை கொடுக்கும். எனவே இந்த வாரம் உங்கள் காதலை வெளிப்படுத்துங்கள், நல்ல பதில் கிடைக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற வாரத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக கலைத்துறை. கலைத்துறையை பொறுத்தவரை 6, 8, 12 வக்ரகிரகங்கள் இருப்பதால் திடீர் வெற்றிகள், திடீர் எதிர்பாராத வெற்றிகள், எதிர்பாராத பெரிய வாய்ப்புகள் இவை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரத்தில் இருக்கின்றது. ஆகையால் கலைத்துறையை பொறுத்தவரை தனுசு ராசிக்கு இந்த வாரம் மிகுந்த நன்மைகளும் யோகங்களும் இருக்கின்றது. மகர ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு இவ்வாரத்தில் தாராபலம் கொண்ட சிவநாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள மகர ராசி என்பதிலே ராசியாதிபதி சனி 2ஆம் இடம் பாத சனியிலே இருந்தாலும் 3லே ராகு, 5லே குரு யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் 11லே புதன் இருப்பது நன்மையானது. புதன் வக்ர நிவர்த்தியும் அடைகிறார் இந்த வாரத்தை பொறுத்தவரை. எனவே சனி உங்களுக்கு 7.5ல் இனி பெரிய அளவிலே பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் முடிகின்ற நிலையில் இருப்பதினால். ஆக ராசியிலே சுக்கிரன் அமர்ந்திருப்பது சிறப்பானது. குருவும் உங்கள் ராசியை பார்க்கிறார், சுக்கிரனை பார்க்கிறார். ஒரே சமயத்தில் உங்கள் ராசிக்கு அட்டமாதிபதியான சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 12க்கு வரார். 12க்கு சூரியன் வந்தாலும் ராசிக்கு 11ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால், அதாவது விருச்சிக ராசியிலே கிரகம் இருந்தால் சூரியனால் பாதிப்பு இல்லை. கோச்சார வேதி அடிப்படையிலே 11ஆம் இடத்தில் புதன் இருப்பார். ஆகையால் சூரியனால் எவ்விதத்திலும் பாதிப்பு இங்கு இல்லை இந்த வாரத்தை பொறுத்தவரை. எனவே துறை ரீதியாக என்று பார்க்கின்ற சந்திரன் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக 6ஆம் இடம், 7ஆம் இடம் போன்ற இடங்களில் வருவார். குருவோடையும் சேர்க்கை பெறுவார். ஆகையால் இந்த வாரம் மனம் தெளிவாகவும் எந்த ஒரு விஷயத்திலும் முக்கிய முடிவுகளை நீங்கள் விரைவாகவும் விவேகமாகவும் எடுப்பீர்கள். எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும், தனலாபம் நன்றாக இருக்கும். ஏனென்றால் 11ஆம் லாபஸ்தானம் புதன் இருப்பதனால். எனவே இந்த வாரத்தில் பொருளாதார முன்னேற்றம், கடன் பிரச்சனை தீரும், செயல்கள் மிக வேகம், ஆரோக்கியமான சூழ்நிலைகள், உடல்நிலை ஆரோக்கியம் இவையெல்லாம் நன்றாக இருக்கும். மனம் மிக உற்சாகமாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. பொருளாதார முன்னேற்றம் இருக்கின்றது. அடுத்ததாக பாருங்க உத்தியோகம். உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு உயரதிகாரி இந்த வாரம் பகமை காட்ட மாட்டார்கள், நட்பு காட்டுவார்கள். சக ஊழியர்கள் 7ல் செவ்வாய் இருப்பதால் சில சமயங்களில் கருத்து பேதங்கள் ஏற்படும். செவ்வாய் 7ல் இருக்கின்ற பொழுது அவரோடு 6ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை. அதாவது மிதுன ராசியிலே இந்த வாரத்தை சந்திரன் இருப்பார் ஒரு 2.5 நாள். ஆக இந்த வாரத்தை பொறுத்தவரை சக ஊழியர்களையும் நம்பாதீர்கள். உங்கள் முயற்சியை நீங்களே எடுங்கள். ஆனால் உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். பெண்களுக்கான பணியில் திருமணமான பெண்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை 7ல் செவ்வாய் இருக்கிறார். கணவன் மனைவி உறவிலே அன்பு காட்ட வேண்டும். கோபம் வரும், ஏனென்றால் சனியை செவ்வாய் பார்க்கிறார். எனவே கோபம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. உறவுகள் பலப்படும் போது அன்பை காட்டுவது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தவரை சில விஷயங்களிலே நீங்கள் பெரிதுபடுத்துவீர்கள். அவை இல்லாமல் பார்த்து கொண்டீர்கள் என்றால் மிக மகிழ்ச்சியான வாரம். திருமணமாகாத பெண்களுக்கு சுக்கிரன் நன்றாக இருக்கிறார், குருவும் பார்க்கிறார். ஆகிய இந்த வாரம் திருமண முயற்சியிலே தடைகள் எவையும் இல்லை. நல்ல வரணி அமையும். வெறும் நட்சத்திர பொருத்தம் வேண்டாம், ஜாதக ரீதியான பொருத்தம் பாருங்கள். 7 முடிகிற காலகட்டம் வருகிறது. மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி. எனவே இனி உங்களுடைய திருமண முயற்சியில் தடைகள் எதுவும் பெரிதாக இருக்காது. காதலித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் 7ல் செவ்வாய் இருப்பதனால் வீண் சண்டை போடுவீர்கள், தேவையற்ற விஷயங்களை பெரிதுபடுத்துவீர்கள். அவற்றினால் உறவுகளிடம் கொஞ்சம் விரிசல்கள் உள்ளாக இருக்கின்றது. எனவே இந்த வாரம் கவனம், நிதானம், பொறுமை வார்த்தையிலும் மற்றும் செயல்களிலும். காதலை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு இந்த வாரம் சாதகமற்ற வாரம். ஆகையால் இந்த வாரம் 7லே சனி செவ்வாய் வக்ரமாக இருப்பதனால், வக்ர செவ்வாய் சனியை பார்ப்பதனால் காதலை வெளிப்படுத்துவதே இந்த வாரம் சாதகமான வாரமாக இல்லை. கலைத்துறையை பொறுத்தவரை இந்த வாரம் யோகம் இருக்கின்றது. சுக்கிரன் ராசியிலே இருக்கின்ற பலம். ஆகையால் இந்த வாரம் கலைத்துறையிலே உங்களுக்கு ஏற்றம் இருக்கிறது, வெற்றி இருக்கிறது, செயல்கள் மிக சிறப்பாக இருக்கும், ஆரோக்கியத்தில் நல்லாக இருக்கும். இந்த உடல்நல பாதிப்புகள் எவையும் இல்லை. அடுத்ததாக அரசியல். சூரியன் 12ல் இருக்கின்ற சூழ்நிலை. அரசியலை பொறுத்தவரை ஆதாயம் இல்லை, வெற்றிகள் இல்லை, பதவிகள் பிரச்சனைகள் வரும்.
எனவே இந்த வாரம் பொறுமை, நிதானம், கவனம் வேண்டும் உங்கள் செயல்களிலே. இறுதியாக மாணவ கண்மணிகள், புதன் லாபத்தில் இருப்பது கல்வியிலே ஆர்வத்தை கொடுக்கும் குரு பார்க்கின்றார். எனவே தேர்வுகள் நேரம். இந்த வாரம் கல்வியிலே கவலை இல்லை, மிக மிக நல்ல வாரம். மகிழ்ச்சியான எண்ணங்கள் இருக்கும். இந்த வாரம் முயற்சியிலே வெற்றி இருக்கிறது. இதுவே மகர ராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இந்த வாரத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்ற பொழுது சனிக்கிழமை சிவாலயம் சென்று சனீஸ்வரருக்கு எல்விளக்கேற்றுவது நல்லது. இனி தாராபலம் கொண்ட சிவநாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெருக, வளம் பெருக. கும்ப ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு இவ்வாரத்தில் தாராபலம் கொண்ட சிவநாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள கும்பராசி அன்பர்களே, ராசியிலே சனி அமர்ந்திருக்கின்றார். இருப்பினும் யோகாதிபதியாகப்பட்ட சுக்கிரன் 12லும் புதன் 10லும் இருப்பது பலத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. இவர் இருவரும் யோகத்தை தருகிறார்கள். 6ல் செவ்வாய் அமர்ந்திருப்பதும் மிக மிக வேகமாகவும் விவேகமாகவும் செயல்படக்கூடிய யோகம். சூரியன் 15ஆம் தேதி லாபத்துக்குற, அதுவரை 10ல் இருப்பதும் நன்மையே. எனவே இந்த வாரம் சுக்கிரன், புதன், சூரியன், செவ்வாய் போன்றவர்கள் உங்களுக்கு யோகத்தை தருகிறார்கள். சந்திரனை பொறுத்த இந்த வாரம் 3லும் பிறகு 6லும் இருக்கின்ற யோகமும் இருக்கின்றது. எனவே இந்த வாரம் மாதக்கோள்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க. ஆண்டுக்கோளிலே குரு வக்ரம் பரவாயில்லை. சனி ஜென்ம சனி, அது பிறகு 2லே ராகு, 8லே கேது. இருந்தாலும் மாதக்கோள்கள் நன்மையாக இருக்கிறது. வாரத்தை புதன் மிக அற்புதமாக இருக்கிறார். சூரியன் சாதகமாக வருகின்றார். எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரம் 10லே புதன் இருப்பதனால் லாபம் இருக்கும். முயற்சியிலே தைரியம் இருக்கும். செயல்கள் மிக விரைவாகவும் வேகமாகவும் விவேகமாகவும் இருக்கும். லாபத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்கின்ற திட்டமிடுதல் நன்றாக இருக்கும். புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் மிக மிக கவனமாகவும் செயல்படுவீர்களாகையால் பொருளாதார முன்னேற்றம் இந்த வாரத்தில் இருக்கின்றது. அதாவது உத்தியோகம், உயர் அதிகாரிகள் இப்பொழுது நட்பு பாராட்டுவார்கள். சூரியன் சாதகமாக இருக்கின்றார். ஆகையால் சக ஊழியர்களும் இந்த வாரம் உங்களுக்கு பகமை காட்ட மாட்டார்கள். எடுக்கின்ற செயல்கள் வெற்றிகரமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு சமூக மதிப்பு மரியாதை இந்த வாரம் கூடும். ஆகையால் இந்த வாரம் உத்தியோகத்தில் உயர்வே இருக்கின்றது. உத்தியோகத்தில் மலை மாற்றம் எதிர்பார்த்து கொண்டிருப்பதற்கு நல்ல ஒரு வாரம். எனவே இந்த வாரம் உத்தியோகத்தில் முயற்சியிலே வெற்றி இருக்கிறது. அதாவது பெண்களுக்கான பலனிலே திருமணமான பெண்களுக்கு ஜென்ம சனி 2லே ராகு என்கின்ற வகை தொடர்கின்றதுதான். இருந்தாலும் உறவுகளிடம் கொஞ்சம் அன்பு காட்டுவீர்கள். இந்த வாரத்தில் கவலை இல்லை. இந்த வாரம் எந்த ஒரு செயலிலும் மிக மிக பொறுமை இருக்கும் உங்களிடம். ஆகையா இந்த வாரம் மிக மனதிலே மிக மகிழ்ச்சி, தெளிவு, பொறுமை இருப்பதனால் இந்த வாரம் குடும்பத்தில் எந்த விதத்திலும் சஞ்சலங்கள், குழப்பங்கள் இல்லை. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷமே இருக்கிறது. அடுத்ததாக திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை. சுக்கிரன் 12ல் சாதகம்தான். இருந்தாலும் ஜென்ம சனி என்பதை மனதில் வைத்துக் கொண்டு பொருத்தம் வரும். ஆகையால் அந்த வருகின்ற பொழுது வெறும் நட்சத்திர பொருத்தம் பார்க்காமல் உங்கள் ஜாதகம், மணமகன் ஜாதகம் பார்த்து முடிவுக்கு வருவது நல்லது. இந்த வாரம் நல்ல வரன் வரும். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது காதலித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வாரம் சுக்கிரன் சாதகமாக இருக்கிறார்கள். காதல் விஷயத்தில் கவலை இல்லை. சஞ்சலங்கள், பிரச்சனைகள் எவையும் இல்லை. அன்பு அதிகரிக்கவே செய்யும். அழுத்தமான பாசம் இருக்கும். எனவே இந்த வாரம் காதல் நன்மையை தரும். காதலை வெளிப்படுத்தலாம் என்ற எண்ணம் கொண்டவர்கள் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. இருப்பினும் சுக்கிரன் நன்றாகவே இருப்பதனால் காதலை வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் தாராளமாக நீங்கள் வெளிப்படுத்தலாம். நல்ல பதில் கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது பார்க்கும்போது கலைத்துறை சுக்கிரன் சாதகமாக இருக்கா. ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் சனி ராசியாதிபதி சதயத்துக்கு தான் இப்பொழுது கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறது. இருந்தாலும் கலைத்துறையை பொறுத்தவரை சுக்கிரன் மிக நன்றாக இருப்பது. கும்பராசிக்கும் கலைத்துறைக்கும் தொடர்பு இருக்கிறது நிறைய. ஆகையால் சுக்கிரன் யோகாதிபதி நன்றாக இருப்பதனால் கலைத்துறையில் இந்த வாரம் ஏற்றம் இருக்கிறது, வெற்றி இருக்கிறது.
அதாக அரசியல் சூரியன் சாதகமாக இருக்கிறார்கள். இந்த வாரம் அரசியல் உங்களுக்கு முயற்சியில் வெற்றி, புதிய பதவி கிடைக்கக்கூடிய யோகம், புதிய பெரிய பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். ஆக இந்த வாரம் அரசியல் ஆரோக்கியமும் இருக்கு, வெற்றியும் இருக்கு, புகழ் அதிகரிக்கும். மாணவ கண்மணிகள் புதன் 10லே இருப்பது மிக அற்புதமானது. கல்வியிலே ஆர்வம் குறையாது, எல்லாவற்றும் ஒரு தைரியம் வரும். மனதிலே தேர்வுகள் நேரத்தில் மனம் உறுதியாக இருக்கும். எனவே கல்வியை பொறுத்தவரை நல்ல ஒரு முயற்சி, அதுக்குரிய சாதகமான சூழ்நிலைகள், வெற்றி இருக்கிறது. இதுவே கும்பராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சாரப்ப இந்த வாரத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சனி பகவான் ஜென்ம சனி இருப்பதனால் அனுமன் சாலை சபை தினந்தோறும் கேட்டு வருவது நல்லது. சனி பிரச்சனை நிச்சயம் தீரும். இனி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. மீன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறுநாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியான குரு பகவான் 3லே வக்ரம், யோகாதிபதி செவ்வாய் 5லே வக்ரம், நீச்சம் பெற்ற வக்ரம், மேலும் 9ஆம் இடத்தில் புதன் மற்றும் சூரியன், இவற்றிலே புதன் வக்ரம். சூரியன் 10க்கு செல்கிறார் 15ஆம் தேதி. அது ஒரு வகையில் நன்மை. எதிரிகளுடைய ஆதிக்கம் குறையும், உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்கும், முயற்சியில ஜெயம் உண்டாகும், மனதில் ஒரு உறுதி கிடைக்கும், ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். லாபத்தில் சுக்கிரன் யோகத்தை தருகிறார். 7.5 நடந்து கொண்டிருக்கிறது. ராசியிலே ராகு இருந்தாலும் 12லே சனி இருக்கின்ற பொழுது ராசிக்கு 11ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் சனியால் பாதிப்பு இல்லை. சுக்கிரன் இருக்கிறார். எனவே 7.5 இப்பொழுது பாதிப்பில்லை. ராகு ராசியில் இருப்பதுதான் பாதிப்பு. ராகுவோடு ஏதாவது ஒரு இடம் சேர்க்கை பெற்றிருந்தால் பாதிப்பில்லை. எந்த ஒரு கிரகமும் இல்லை இவ்வாரத்தை பொறுத்தவரை. எனவே ராகு மனதிலே குழப்பத்தை கொடுப்பார், முடிவு எடுப்பது தடுமாற்றத்தை கொடுப்பார், எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தனையில ஒரு சிதறல்கள் இருக்கும். முயற்சி எடுக்கலாம் என்று மிக மிக வேகமாக செயல்படலாம் என்ற எண்ணம் வந்தாலும் சோம்பேறித்தனம் வரும், சோம்பல் அதிகரிக்கும். இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை சுக்கிரன் சாதகமாக இருப்பது நன்மை. ஆக இந்த வாரம் துறை ரீதியாக தொழில் வியாபாரம் என்று பார்க்கின்ற 5-9 வக்ர கிரகங்கள் இருப்பதனால் தொழில் வியாபாரத்தில் பெரிய முக்கிய முடிவுகள் எடுக்கின்ற பொழுது பெரிய முதலீடு செய்வது மிக கவனம் வேண்டும். எந்த ஒரு முயற்சியிலும் தைரியம் இருக்கும். என்றால் 3லே குரு வக்ரமாக இருக்கிறார், முயற்சி ஸ்தானம். அவர்கள் வக்ரமாக மிக மிக அதிக முயற்சி எடுப்பீர்கள். ஆனால் அதிர்ஷ்டம் குறைவாக இருக்கும். 5லே செவ்வாயும் 9லே புதனும் வக்ரமாக இருப்ப லட்சுமி ஸ்தானங்கள். எனவே பொருளாதார ரீதியாக இந்த வாரம் சில செலவுகள் இருக்கும். ஆனால் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை. முயற்சி எடுக்கும்போது கொஞ்சம் திட்டமிட்டு இறைவனை வணங்கிவிட்டு என்ற ஒரு செயல், கணபதியை வணங்கிவிட்டு செயல்களை ஆரம்பிப்பது இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நல்லது. பொருளாதார ரீதியாக வரவுகள் நன்றாக, செலவுகள் கைமீறி இருக்கும். சிக்கன அறிவிக்கை நல்லது. உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த வாரம் உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். 15ஆம் தேதி அன்று பிறகு அந்த இரவுதான் மாறுகின்றார். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை 15ஆம் தேதிக்கு பிறகு 16ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு உத்தியோக ரீதியாக உயர்வுகள் இருக்கிறது. உயரதிகாரிகள் உங்களுக்கு நட்பு பாராட்டுவார்கள். சக ஊழியர்கள் பகமை காட்டுவார்கள். இருந்தாலும் உயரதிகாரிகள் இப்பொழுது நட்பு பாராட்டுவார்கள். இதெல்லாம் 16ஆம் தேதி அன்றுதான், அது முதல். ஆகையால் இந்த வாரத்துக்கு அதன் பிறகு எந்த ஒரு முயற்சி எடுக்கின்ற நன்மை அதிகரிக்கும். பெண்களுக்கான பலன், திருமணமான பெண்களுக்கு ராசியிலே ராகு இருப்பது குழப்பத்தை கொடுக்கும். இருந்தாலும் 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை சனி பார்க்கிறார் 7.5லே. ஆகையால் குடும்பத்தில் பிரச்சனைகளே இருக்கும். இருந்தாலும் இந்த வாரம் சுக்கிரன் சாதகமாக இருப்பதனால் கணவன் மணி உறவிலே உங்களுக்கு நல்ல ஒரு விட்டு புரிந்து கொள்வது, விட்டு கொடுத்து செல்வது போன்ற எண்ணங்கள் இருக்கும். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை குடும்ப உறவுகள் பாதிக்கப்படாது. அன்பு பாசம் அதிகரிக்கவே செய்யும். குழந்தைகளுடைய கல்வி மற்றும் உடல்நலத்தில் கவனம் வேண்டும்.
அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது திருமணம் ஆகாத பெண்களுக்கு குருபலம் இல்லைதான், சுக்கிரன் சாதகம்தான், 7 இழந்து கொண்டிருக்கிறது, அதுக்காக திருமண முயற்சியை ஈடுபடக்கூடாதுன்னா நிச்சயம் அவ்வாறு இல்லை. ஆனால் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்காதீர்கள், ஜாதக ரீதியாக பொருத்தம் பார்த்து நாம் திருமண முடிவுக்கு வருவது நல்லது. இந்த வாரம் சுக்கிரன் சாதகமாக்கால் திருமண முயற்சிக்கு நல்ல பதில் கிடைக்கும். காதல் என்று காதலித்துக் கொண்டிருக்கிற நண்பர்கள், இந்த வாரத்தை காதல் விஷயத்தில் பிரச்சனைகள் இல்லை. 11 சுக்கிரன் இருப்பதனால் காதல் அன்பை காட்டும், பாசத்தை காட்டும், உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் உங்களுடைய காதலனோ காதலியோ. ஆக இந்த வாரம் காதல் நன்மையை தரும், மகிழ்ச்சியை தரும். காதலை வெளிப்படுத்தலாம் என்ற எண்ணம் கொண்டவர்கள், சுக்கிரன் நன்றாக இருக்கிறார், குரு பார்வை, காதலை வெளிப்படுத்த வேண்டும் எண்ணம் கொண்டவர்கள் இந்த வாரம் தவறில்லை, அதற்குரிய முயற்சியில் நல்ல பதிலே கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கும் கலைத்துறை மீன ராசிக்கு தொடர்பில்லை, இருந்தாலும் சுக்கிரன் சாதகமாக இருக்கிறார். எனவே கலைத்துறையை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த வாரம் நல்ல யோகமாக இருக்கின்றது. கலைத்துறையிலே படைப்புகளிலே தடைகள் எவையும் இருக்காது. ஆகையால் இந்த வாரம் கலைத்துறையிலே புதிய முயற்சிக்கு வெற்றி இருக்கிறது. அரசியல் என்று பார்க்கின்ற சூரியன் 10க்கு திக்பலம் பெறுவார். ஆகையால் அரசியலை பொறுத்தவரை இந்த வாரம் ஒரு சாதகமான வாரமாக இருக்கும். இந்த மார்கழி மாதம் பிறக்கின்ற பொழுது உங்களுக்கு நன்மைகளும் சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு இருக்கிறது. பதவி இழப்பு எல்லாம் இருந்து வந்த கொண்ட நிலை இந்த வாரத்தில் உள்ள மாற்றங்கள் இருக்கும். மக்கள் ஆதரவு கைகூடும். இறுதியாக மாணவ கண்மணிகள், புதன் 9ல் இருக்கிறார், புதன் ஒருவரையோடு பார்த்துக் கொள்வது. கல்வியிலே பிரச்சனை இல்லை. கல்வியை பொறுத்தவரை ஒரு ஞாபக மறதி இருக்காது, சிந்தனை திறன் நல்ல விதமாகவே இருக்கும். எனவே கல்வியை பொறுத்தவரை இந்த வாரம் தேர்வுகள் நேரம் கவலை இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை நல்ல வாரமாகவே உங்களுக்கு இருக்கிறது. இதுவே மீனராசி அன்பர்களுக்கான வார கோச்சாரப்படும். இந்த வாரத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்ற பொழுது மகாலட்சுமி வழிபாடு, அம்மன் வழிபாடு நன்மையை தரும். அவை செய்து வருவது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இனி நாம் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிவநாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெருக வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வரை வெள்ளி முதல் வேற வரைக்குரிய வார ராசி பலன்கள் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்கள் ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி என்ற வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இது ஒரு தகுந்த ஜீரோ உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் இந்த பதிவை ஷேர் செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் இந்த வாரத்தில் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.